Hi YouTube and my elite subscribers. இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறோம். அந்த வீடியோ என்னன்னா கீபோர்டு எப்படி மொபைல் போன்ல யூஸ் பண்றது. நம்ம மொபைல் போன் நிறைய வாட்டி டைப் பண்ணிருப்போம். அது மொபைல் போன்ல டைப் பண்ணும்போது அந்த கீவேர்ட்ஸ் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கும். நம்ம டைப் பண்ணும்போது பக்கத்து வேர்ட் மேல பட்டு ஸ்பெல்லிங்கே டோட்டலா மாறிடும். ஆனா இந்த கீபோர்டு யூஸ் பண்ணும்போது அந்த பிரச்சனையே வராது. அவங்க கீபோர்டு எப்படி மொபைல் போன்ல யூஸ் பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம். இந்த போன் இது USB hub, இது OTG கேபிள், இது கீபோர்ட், இது மவுஸ். ஃபர்ஸ்ட் OTG கேபிள் போனோட கனெக்டே இருக்கு. OTG கேபிள்லாம் அந்த ஒரு கேபிள் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இது USB ஹப்பை OTG கேபிளோட கனெக்ட் பண்ணிட்டேன். இது மவுஸோட ஒயரை கனெக்ட் பண்ணிக்கிறேன். USB ஹப்பில் கீபோர்டோட ஒயரையும் OTG கேபிள் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கர்சர் தெரியுது பார்த்தீங்களா? இதை வச்சு நீங்கள் எந்த மல்டிபர்பஸ் ஃபங்க்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு யூடியூப் எல்லாம் டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பார்த்தீங்களா வந்துடுச்சு. இது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கேமரா ஒரு பர்டிகுலர் ஆங்கிளில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஃபோன் மட்டும் தெரியுற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிட்டீங்கன்னா கீபோர்டை தள்ளி நீங்கள் பின்னாடி வச்சுக்கலாம். நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா எதுவுமே தெரியாது. கர்சரை கூட மூவ் பண்ணிக்கலாம். இப்படி பாருங்க, நல்லா மூவ் பண்ணிக்கலாம். அது ஃபோனில் இம்பார்ட்டன்ட் மெயில் அனுப்புகிறவங்களுக்கு அது கரெக்டாக வரணும், பர்ஃபெக்ஷன் ரொம்ப எதிர்பார்க்கறவங்களுக்கு இந்த டிவைஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.